இன்றைக்கி நம்ம திரைவம்சம் நிகழ்ச்சியில் இயக்குனர் உமாபதி ராமையா இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற டிஎன் 2026 படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு 1000 ஏக்கருக்கு சொந்தமான ஒரு ஜமீனாக தம்பி ராமையாவை காட்டுறாங்க. அவர்கிட்ட வேலை செய்கிறவங்க சொல்கிறாங்க, இப்போ புதுசாக ஒரு ஹீரோ வந்திருக்கிறான், அவன் தான் அடுத்த எம்ஜிஆராக வரப்போகிறான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இவரே ஒரு எம்ஜிஆர் ரசிகர்ன்றதுனால அந்த ஹீரோவை நான் சந்திக்கணுமே அப்படின்ட்டு சந்திக்கிறாரு. சந்திச்சுட்டு அந்த வளர்ந்து வர்ற ஹீரோவை இவரே பணமெல்லாம் போட்டு அவனை ஒரு பெரிய நடிகனாக கொண்டு வர்றாரு. இவனை இனிமேல் நம்ம ஒரு அரசியல்வாதியாக்கி அதை வச்சு நல்லா மீட்டர் போட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய ட்ரைலர் போன வாரம் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன அன்றைக்கே சோஷியல் மீடியாலாம் பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிச்சு. விஜயை பற்றியும் விஜயோடைய அரசியலை பற்றியும் கிண்டல் பண்ணி படம் எடுத்துருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய எதிர்ப்பெல்லாம் வந்துச்சு. ஆனால் அந்த படக்குழுவினரை கேட்டால், ஐயோ விஜய் எவ்வளோ பெரிய ஆள், அவரெல்லாம் நாங்கள் சொல்லுவோமா, அவரை பற்றிலாம் நாங்கள் கிண்டல் கேலிலாம் பண்ணல, நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஆனால் படத்தை போய் பார்த்தா படத்தில் ஹீரோ விஜய் மாதிரியே வர்றாரு. விஜயோடைய காஸ்டியூம் போட்டிருக்காரு, அவருடைய பாடி லாங்குவேஜ்லேயே வர்றாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஜனநாயகன் படம் எப்படி இப்போ பிரச்சனையாச்சு, அந்த மாதிரியான பிரச்சனை அவருடைய படத்துக்கு வருது. அப்புறம் த்ரீஷா மேட்டர்லாம் கூட படத்தில் வருது. ஆனால் இதெல்லாம் ரொம்ப ஆழமாக போல் மேம்போக்காக தான் சொல்லியிருக்கிறாங்க. கதையில் விஜயை தொடாமல் போகிறதுக்கும் இவங்களுக்கு மனசு இல்லை, விஜயை தொட்டு டீப்பாக போகிறதுக்கும் இவங்களுக்கு மனசு இல்லை. ரெண்டையும் போட்டு உழப்பி எடுத்து வச்சுருக்காங்க படத்தை. ஒன்று, விஜயை பற்றின இவங்களுடைய பார்வையை பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ ஒரு படமாக எடுத்துருக்கணும், அல்லது விஜய் மாதிரி ஒரு ஹீரோவை மையமாக வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூஃப் படமாக எடுத்துருக்கணும். ரெண்டும் இல்லாமல் போட்டு என்னென்னத்தையோ போட்டு உழப்பி உயிரை வாங்கிட்டாங்க படத்தில். குறைஞ்சது படத்தை ஒரு படமாவது எடுத்து வச்சுருக்கலாம். படமாகவே எடுத்து வச்சுருக்கிறாங்க. எந்த ஒரு பெர்ஃபெக்ஷனும் கிடையாது, எந்த ஒரு டீட்டெயிலும் கிடையாது. ஒஸ்ட்டு படமாக எடுத்து வச்சுட்டாங்க. உப்புமா படமாக இருக்குது படம் பார்க்க. விஜயை வச்சு கல்லா கட்டலான்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் வந்திருக்கே தவிர, படம் பார்க்க போனவங்கெல்லாம் கும்மாங்கத்து குத்தி ஆரம்பிச்சிட்டாங்க.